சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மயங்கி விழுந்ததில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் திடீரென்று மயங்கி கீழே விழுந்துள்ளார். அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் மயங்கி விழுந்த அமைச்சர் துரைமுருகனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு அவரை பரிசோதனை செய்ததில் மருத்துவர்கள் அமைச்சர் துரைமுருகனுக்கு தோள்பட்டையில் எலும்பில் லேசான சிராய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளனர். லேசான காயம் காரணமாக துரைமுருகன் தற்பொழுது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் 3 நாட்கள் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் அவரால் பணியே சரியாக செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார்கள். இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக துரைமுருகன் வீட்டிற்கே சென்று துரைமுருகனை நலம் விசாரித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பலரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது கைது நடவடிக்கைக்கு பயந்துதான் துரைமுருகன் நாடகமாடுகிறாரா என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் துரைமுருகன் மயங்கி விழுந்ததையும் நாம் பார்த்திருந்தோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். பெரியசாமி அவர்களது வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையின் முடிவில்தான் தற்பொழுது திமுகவினர்கள் அச்சத்திலும் இருக்கிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்பொழுது மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வருகிறது. மேலும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கையில் சிறிய காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் 3 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் என்றும் இந்த தகவலை கேட்டவுடன் தான் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வீட்டிற்கே சென்று துரைமுருகனை நலம் விசாரித்துள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அடுத்த 7 நாட்கள் அவர் ஓய்வில் தான் இருப்பார். அதற்கு பிறகுதான் அவர் பணிகளை மேற்கொள்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் மயங்கி விழுந்ததில் பரபரப்பு திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மேடையில் திடீரென்று மயங்கி விழுந்ததில் அதிர்ச்சியடைந்த மக்களும் தற்பொழுது என்ன ஆட்சி என்பதையும் விசாரித்துள்ளனர். காரணம், அவரது வயது மூப்பின் காரணமாகவும் அரசியல் அதிக அளவில் அவருக்கு இருக்கக்கூடிய வேலையின் அழுத்தம்தான் அவருக்கு உடலில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் துரைமுருகன் போட்டியிடுவாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்துள்ளது. துரைமுருகன் அவர்கள் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.